வெளியே போயிட்டு வரவா? சார் எஸ் சார் இப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே, ஷேர் பண்றேன். இதுவுமே செட்டிங்ஸ் ஏஐ. இதுவுமே வெளியே போயிட்டு வந்தியா? ஷேர் ஆகல. சார் ஷேர் ஆ, பண்ணும். ஆ, right. ஆர்டருக்கு சார் ஸ்க்ரீன் ஷேர் இப்போ பண்ணுங்க சார். முதல்ல சார் இருந்தது. இப்போ ஸ்க்ரீன் எனக்கு தெரியுது சார். எந்த ஸ்கிரீன் இதா? எஸ் சார் இப்போ குட் ஈவினிங் பிஐ யூசர்ல இருக்கீங்க ஓ, சார். இது தெரியுதா? ஓகே. எஸ் சார். அப்போ ஓகே. கார்டிங்ல தானே? ஓகே. இப்போ நம்ம ஆ இப்போ யூசர் நம்ம போயிடு கிரியேட் பண்ணிடுவோம். ஆ, ஓகே சார். எங்க போனோம்? இங்கேயா? சார் நேவிகேட்டர் சார். டூல்ஸ். டூல்ஸ்ல செக்யூரிட்டி கன்சோல்ல யூசர் கிரியேட் பண்ணுவோம் சார். இதுல போய் கிரியேட் ரோலா? சார் இங்க யூசர் சார், யூசர்ஸ் லெஃப்ட் சைடில் யூசர் சார். ரோல்ஸ் கீழே இருக்கும் சார். அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் யூசர் அக்கௌண்ட் கொடுக்கணும் சார். யூசர் ஃபர்ஸ்ட் யூசர் அப்புறம் ரோல் ஆட். இங்கே தான் லாஸ்ட் நேமில் தான் யூசர் நேம் என்டர் பண்ணணும் சார். லாஸ்ட் நேம் மட்டும் போதுமா? லாஸ்ட் நேம் மட்டும் போதும் சார். அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் சார் எதுவுமே. வெல்கம். ஓகே. அப்புறம் சார் நெக்ஸ்ட் ஆட் ரோல் கொடுத்து ரோல்ஸில் ஆட் பண்ணணும் சார். செட் அடிக்கவா? அசெட்ல என்னென்ன எஸ் சார். சேர்க்கணும்? ஒரு அசெட் அக்கௌண்டன்ட்டா? அசட் எஸ் சார், அசட் அக்கௌண்டன்ட், அசட் அக்கௌண்டிங் மேனேஜர் சொல்லி சார். எது இதா இது? ஆ அசெட் அக்கௌண்டிங் மேனேஜர். விட்டுவிட்டு கேட்குது, ஒரே நிமிஷம். மேனேஜர் எங்க இருக்கு? Zoom rec. இப்போ என்ன பண்ணணும்? அசட் அக்கௌண்டிங் மேனேஜர் ரோல் சார். அக்கௌண்டிங்கே வர மாட்டேங்குது. மேனேஜர் எங்க இருக்கு? மேனேஜர் இவ்வளவுதான் இருக்கு. சார் அசட் அக்கௌண்டிங் சர்ச் பண்ணுங்க சார்.
இன்னும் இருக்கு அசெட் அக்கௌண்டிங் மேனேஜர். ஆ ஓகே. அப்புறம் எஸ் சார், அவ்வளோதான் சார். ரெண்டு தானா? ஸோ எஸ் இவங்களுக்கு சார். இந்த இதெல்லாம் கொடுக்கணும்ல, அதெல்லாம் இப்பயே கொடுத்துடலாம். இதுல அது என்ன? சார் நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ரோலு செக்யூரிட்டி. ஆ, அதெல்லாம் ஆட் பண்ணுமா இதுல? எஸ் சார். இல்ல, இதுக்கே நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும்ல அந்த இதுக்கெல்லாம். அது பேர் என்ன? லெட்ஜர் ஆக்சஸ் இந்த அதெல்லாம் எப்படி கொடுக்கறது? சார் அது வந்து டேட்டா ஆக்சஸ்ல போயிட்டு கொடுப்போம் சார், மேனேஜ் டேட்டா ஓ, ஆக்சஸ் இதை ஃபார் முடிச்சுட்டு யூசர். அதுல கொடுக்கலாமா? ஓகே. எஸ் சார். அது பண்ணிடும் இதை முடிச்சுட்டு. ஸோ அடுத்து என்ன சார் அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் சார். இது வந்து ஜிஎலுக்கா? இல்ல சார், இது இருந்தாதான் அந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸே நமக்கு காட்டும் சார், இந்த ரோல் இருந்தாதான். அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன். கன்சல்டன்ட் சார். மாட்டேன் கீபோர்டு. இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட்டா? எஸ் சார். இது இல்லாட்டி நமக்கு அந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் காட்டாது சார். ஓகே ஓகே. அடுத்து ம் ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் சார். implementation. போடுறான். ம். எஸ் சார், அவ்வளோதான் சார். ஸோ இதுக்கப்புறம் எங்க போனோம் நம்ம? இது ம் கொடுத்து. நெக்ஸ்ட் சேவ் க்ளோஸ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம இந்த இப்போ கிரியேட் ஓ, பண்ண அதுல யூசர் போய் நேம் நம்ம அந்த ஐடி. ஆக்சஸ் கொடுக்கணும். டேட்டா பாஸ்வேர்ட் மஸ்ட் கண்டெயின் ஒன் நியூமரிக். ஓகே. 1 2 3. வெல்கம். 1 2 3. வெல்கம் 1 2 3. சேவ் ஆயிடுச்சா? எஸ் சார். என்ன சொல்லுது? ஆட்டோமேட்டிக்கலி பட்டி. Okay. நம்ம யூசர் நேம் பட்டி. கம் 1 3. ஆச்சு பாஸ்வேர்டு. திருப்பி அதில் சார் தான் இப்போ போடணும். நீங்க கிரியேட் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்டு கொடுக்கணும் சார். அதான் கொடுத்தேன். மாட்டேங்குது. சார் இல்லாட்டி காட்டு. அதே அந்த ஆ, இதுக்கு முன்னாடி இருந்த யூசர்லயே போயிட்டு இதுக்கு ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்து மாத்திக்கலாம் சார். ரீசெட்னாலும் அந்த ஒரிஜினல் கொடுக்கணும்ல. சார் பழைய யூசர்லயே போயிருங்க சார். அதில் தான் போயிருக்கேன். இப்போ இதில் டூல்ஸ் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண யூசர் நேம் சர்ச் பண்ணணும் சார். ஆயிடுச்சு. எஸ் சார், செக்யூரிட்டி கன்சோல் யூசர்ஸ் சார். யூசர்ஸ்ல போயிட்டு இல்ல மேலேயே ரீசெட் பாஸ்வேர்ட்னு வரும் சார். ஒரிஜினல் பாஸ்வேர்டு கேட்காதா? இல்ல சார், மேனுவல் கொடுத்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். வெல்கம் 1 போதும்ல. அட்லீஸ்ட் 8 ஒரு நம்பர். ரீசெட் பாஸ். சேவ் ஆயிடுச்சுன்னு எதுவும் ஒரு மெசேஜ் வராதா? கீழே வருமா? இப்போ இது அவ்வளோதான். சேவ் ஆயிடுச்சுன்னா நம்ம திரும்ப இந்த பாஸ்வேர்ட் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம் சார்.
ஓகே. போயிட்டோம். இப்போ யூசர் இது எங்க போனோம்? டேட்டா யூசரா? இப்போ மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர் போகணும் சார். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இல்லையா? எஸ் சார். ஆனா இப்போ போயிட்டு நம்ம டேட்டா ஆக்சஸ் அந்த யூசருக்கு கொடுத்தோம்னா, இப்போ ம். அசட் அக்கௌண்டிங் மேனேஜருக்கு அப்புறம் அசட் அக்கௌண்டன்ட்க்குலாம் கொடுக்க முடியாது சார். ஏன்னா நம்ம இன்னும் அசட் புக்கு கிரியேட் பண்ணல சார். ஓகே ஓகே. ஓ, அதுக்கப்புறம் வந்துடலான்றியா? ஓகே. இப்போ என்ன வந்து பண்ணணும்? கொடுத்துக்கலாம் சார். இப்போ வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்க்கு செட்டப்ஸ்ல ஃபினான்ஸ்னு மாத்திருங்க சார் மேல. காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட். இங்கே. ம் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணணும் சார் அசெட்ஸ்க்கு. ஓகே. மேஜர் கேட்டகரிஸ், மைனர் கேட்டகரிஸ், அப்புறம் லொகேஷன்ஸ், அப்புறம் அசெட் கீ. இது மூணு தான் நம்ம கிரியேட் பண்ணணும் சார் ஃபர்ஸ்ட். ம். ஃபர்ஸ்ட் செட்டப் வந்து ஆ. மேனேஜ் ஃபிக்ஸ்ட் அசெட் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் வேல்யூ செட்ஸ் சார். ஃபர்ஸ்டா இருக்கு சார். அழிச்சிக்கல என்ன, அது மேஜர் கேட்டகரியா? எஸ் சார். இது இண்டிபெண்ட். ம் சார் நம்ம கிரியேட் கொடுக்காம பண்றோம் சார். இப்போ கிரியேட் இதுல டேபிள். நம்ம ஆ. இது டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னால ஆல்ரெடி அசெட்ஸ்ல வந்து இருக்கா? இதுல எஸ் சார். நம்ம இதுல இருக்கிறதுல தான் கிரியேட் பண்ணணும் சார். நம்மளா இதுல வேல்யூ செட் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணோம்னா நம்ம கிரியேட் பண்ற வேல்யூஸ் வராது சார். ஜிஎல் ம். மாதிரி. ஏ, புக்ல ஆட் அதனால பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? எஃப்ஏ அண்டர் ஸ்கோர். ஆ. எஸ் சார். இங்க சர்ச் மட்டும் பண்ணுங்களேன் சார், அப்படியே வந்துடும் சார். மேஜர்னு டைப் பண்ணோம்னா நமக்கு கீழே. ஓ, இதுல மேஜரா? ம் எஸ் சார். மாடுல் அசட். அந்த கீழே இருக்கு சார். அசட். சார் கீழே இல்ல சார், இதுல இல்ல, மாடல் விட்டு வெளியே வந்துருங்க சார். ம் இந்த இது எஃப்ஏ இது அண்டர் ஸ்கோர். எஸ் சார். இது என்ன இதுதான். பண்ணணும்? ஆ. இந்த இந்த மாதிரி வேல்யூ செட்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம் சார். இது டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னால இது பண்ண மாட்டோம் சார். இதுல ம். நம்ம ம். கிரியேட் பண்ற வேல்யூ செட்ஸ் வராது. அதனால ஓகே. டிஃபால்ட்டா இருக்கிற இதுலயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் சார் இதுக்குள்ள. ம். 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 இங்க கிரியேட் கொடுக்கணும் சார். மறுபடியுமா? எஸ் சார். ஓ, அந்த இதுக்குள்ளதான் இந்த ஓ, ஹெட்டர் கீழே கொடுக்குறோம். எஸ் சார். கிரியேட் பண்ண வேல்யூஸ்க்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம் சார் இங்க கீழே. ஓகே ஓகே. ஸோ பட்டி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி கொடுக்கலாமா? சார் அந்த கீழே கொடுக்கணும் சார். ஓ, இது சர்ச்சா? எஸ் சார். ஆடா? இப்படிதானே? எஸ் சார். இங்கே டைப் பண்ணுமா? இங்கேயும் நேமே கொடுத்துக்கலாம் சார், எது வேணாலும். ரெண்டுமே இருக்கு. அதான் சர்ச் பண்ணுறோம் இல்லையா? இது எதுவும் எஸ் சார். தேவையில்லைல்ல? இல்லை சார். தேவா? சேவ் சார். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் க்ளோஸ். என்டர் அப்பஸ் கேஸ். என்னது? அப்பர் கேஸ் வேணுமா? ஃபுல்லா அப்பர் கேஸ்ல மட்டும் வேல்யூஸ் இருக்கு. அப்படி என்ன சொல்லுது? யூ மஸ்ட் என்டர் சார் அப்பர் கேஸ். வேல்யூஸ் காலம் ஃபுல்லா அப்பர் கேஸ்ல கொடுக்கணும் சார். அப்படியா? எஸ் சார். ஆறா. ம். செவன் க்ளோஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி மைனர் கேட்டகரி கிரியேட் பண்ணும் சார். இங்க சர்ச் பண்ணலாமா? சார் கீழே இருக்கும் சார் மைனரும். எஃப்ஏ அண்டர் ஸ்கோர் மைனர். அண்டர் ஸ்கோர். சார் வேலிடேஷன் டைப்பை வந்து இண்டிபெண்டன்ட் எடுத்துருங்க சார். ஏன்னா மேஜர் தான் இண்டிபெண்டா இருக்கும், இது டிபெண்டா ஓ, இருக்கும் இது சார். அதோட டிபெண்ட். கரெக்ட். இதோ இருக்கு மைண்ட். எஸ். இதுல இருந்து ஆட் பண்ணுமா? மேனேஜ் வேல்யூஸ் சார். சார் மேனேஜ். இங்க ரைட் சைடு மேனேஜ் வேல்யூஸ். ஓகே. ஆட். எஸ் சார். இதுல இதுல ஆட் கொடுத்துட்டு ஆட் பண்ணும் சார். கம்ப்யூட்டர்னா இதுல என்ன பண்ண போறோம்? கம்ப்யூட்டர்னா இதுல கீபோர்ட்ஸ் இல்ல டெஸ்க்டாப்பா? ஏதாவது. ஆஹ் ம் இதுலயும் கேபிட்டல் வேணும்ல. டெஸ்க்டாப். இதுல இண்டிபெண்டன்ட்ல நம்ம கிரியேட் பண்ண பட்டி கம்ப்யூட்டர் அட்டாச் பண்ணிடலாம் சார். மேஜர் வேல்யூ.
எஸ் சார். சேவ் அண்ட் க்ளோஸா? எஸ் சார். சேவ் ஆயிடுச்சா? எஸ் சார். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம மேனேஜ் ஃபிக்ஸ்ட் அசெட் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட்ஸ் சார். இதை கீ பண்ணிட்டோம். ஃப்ளெக்ஸ். கீ ஃபிளெக்ஸ். எஸ் சார். இல்லையும் அதே மாதிரி சர்ச் மட்டும் பண்ணணும் சார். ஜிஎல்ல பண்ண மாதிரி வெறும் எம்டி சர்ச் மட்டும் இந்த ரைட் சைடில் இருக்குல்ல சர்ச் பண்ணி. ம் இந்த 3 கேஎஃப்எஃப் இதில் இருக்கும் சார். ஆமா. கீ ஒன்று, கேட்டகரி, அப்புறம் லொகேஷன்ஸ். ஆ. அசெட் கீ நம்ம எதுவும் இது பண்ண மாட்டோம் சார். அதுக்குள்ள கிளிக் பண்ணி போங்க சார். மேனேஜ் ம். ஸ்ட்ரக்சர். சார் வெறும் எம்டி சர்ச் மட்டும் பண்ணுங்க சார். ம் இல்லை இந்த கீழே இருக்கிறது தான் ஆரக்கிள் ப்ரீ டிஃபைன்டு சார். அதை கிளிக் பண்ணி எனேபிள் மட்டும் பண்ணிக்கலாம் சார். எனேபிள்ல தானே இருக்கு. எஸ் சார். உள்ள போய் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எடிட் மட்டும் கொடுக்கும் சார். இதானே? எஸ் சார். எஸ் சார். எனேபிளில் தான் இருக்கு சார். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் கேன்சல். எஸ் சார். 7 க்ளோஸ். ஜிஎல்ல மட்டும்தான் நம்ம கேஎஃப்எஃப் கிரியேட் பண்ண முடியும் சார். இதுல அசெட்ல ஒன் டைம்னால நம்ம பண்ண முடியாது சார். நெக்ஸ்ட் கேட்டகரிஸ் நம்ம கிரியேட் பண்ணதை அட்டாச் பண்ணுங்க சார். ஸ்ட்ரக்சர்ஸ். ஓ, இதுல அட்டாச் பண்ணுமா? எஸ் சார். பேக்ல போவா? இல்ல சார், இதுல கிரியேட்டே கொடுத்துருங்க சார். புதுசா ஸ்ட்ரக்சர் கிரியேட் கோடு. பண்ணுமா? எஸ் சார். நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் பண்றோம் சார் கேட்டகரிக்கு. ஓ, கேட்டகரி ஒன்னு கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப கீ ஃபிளி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுமா? எஸ் சார். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூ செட் கிரியேட் பண்ணோம்ல சார். அதை ஆ. வந்து இப்போ இங்க அட்டாச் பண்ண போறோம் சார். ஓகே. எங்க அட்டாச் பண்ண போறோம்? சேவ் கொடுத்துடலாம் சார். மோர் தென் ஒன் ஓகே. ஸ்ட்ரக்சர். எஸ் சார். இதுல ஒன்னு டிசேபிள் பண்ணணும் சார். எனேபிள்ல இருக்கிறது அப்பதான் நம்ம இதை எனேபிள் பண்ண முடியும் சார். கேன்சல் மட்டும் கொடுத்துருங்க சார். இப்ப blank சர்ச் மட்டும் பண்ணுங்க சார். எஸ் சார். இந்த இதுதான் ஆரக்கிள்ல ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறது சார். ஆமா. இதை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து இதை டிசேபிள் பண்ணிட்டு நம்ம ஒன்னு கிரியேட் பண்ணி நம்ம இதை எனேபிள் மட்டும் பண்ணுங்க சார். இதை எடுத்துருவா? எஸ் சார். அவ்வளவுதான் சார். இப்போ இதுல இருக்க மாதிரி மேஜர் மைனர் ரெண்டு மட்டும் நம்ம கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணி நம்ம இதை நம்ம எனேபிள் கிரியேட் பண்ணணும் சார். பண்ணிட்டோம்ல. இல்ல சார். அதுக்கான வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம பண்ணோம் சார். ஆ. இங்க எங்க கிரியேட் பண்ணோம்? இப்போ கிரியேட் கொடுத்துடலாம் சார். இது இந்த நேமா? எஸ் சார். கேஎஃப். சார் சேவா? டெலிமீட்டர் சூஸ். டெலிமீட்டர் சார். சேவ் மட்டும் சார். ம். நெக்ஸ்ட் இப்போ மேஜர் மைனர்னு சொல்லி ரெண்டு கிரியேட் பண்ணலாம் சார். இங்கயா? எஸ் சார். என்ன செக்மெண்ட் கோட்னா? செக்மெண்ட் நேம் வந்து மேஜர் கேட்டகரின்னு கொடுத்துடலாம் சார். ஆ. ஏபிஐ நேமும் அதே தானா? எஸ் சார். டிஃபால்ட்டா. ஏபிஐ. ஆ. சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் நம்பர் சார். ஓகே சார். ஆ. நெக்ஸ்ட் மேஜர். மேஜருக்கு மேஜர் லேபிள் சார். இங்க ஷார்ட் ப்ராம்ப்ட் கொடுக்கணும் சார். ஷார்ட் ப்ராப்ளம் செலக்ட் பண்றதுக்கா? இல்ல சார். இந்த பட்டி மேஜர் கேட்டகரியோட அதுல ஷார்ட் ப்ராம்ப்ட் அதுல நம்ம பியூடி அது மாதிரி சார். ரேஞ்ச் ரேஞ்ச் லோ டைப் ஆயினா? சார். ரேஞ்ச் டைப்ஸ் நம்ம இதுல எதுவும் கொடுக்க மாட்டோம் சார். எதுவும் நெகட்டிவ்ஸ் இந்த வேல்யூஸ்ல இருந்தாதான். காலம் நேம்னு? சார் இங்க அசட்ஸ்க்கு டிஸ்ப்ளே வித் 20க்கு மேல வைப்போம் சார் நம்ம. இப்ப என்ன பண்ணணும்? இங்க டிஸ்ப்ளே வித் 20 வச்சிருங்க சார். ஓ, விட்டா இது? எஸ் சார். நெக்ஸ்ட் காலம் நேம் வந்து இங்க சீக்வன்ஸ் ஒன்னால கொடுத்தோம் சார். இங்கே தான் வேல்யூ செட் நம்மள்த அட்டாச் பண்ணோம் சார்.
ஓ, இங்க நம்ம எஃப்ஏ கிரெடிட் அண்டர் ஸ்கோர் வட்டி. மேஜர் கொடுத்து. ஓ, அந்த ஒரிஜினல். எஸ் சார். மேஜர் கேட்டகரி. எஸ் சார். இங்க நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஒன் செவன். கரெக்டா? எஸ் சார். ஓகே. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் க்ளோஸா? செவன். இதே மாதிரி மைனர் கேட்டகரி கிரியேட் பண்ணிடலாம் சார். இது வெளியே வந்துடவா? எஸ் சார், இங்கே கிரியேட் சார். மைனர் கேட்டகரிக்கு கிரியேட் பண்ணிடலாம் சார். சீக்வன்ஸ் டூவா? இது சீக்வன்ஸ் டூ சார். ஷார்ட் ஷார்ட்ஸ் இதுக்கு ஒரு 20 வச்சிடலாம் சார் டிஸ்பிளே வித். காலம். செக்மெண்ட் டூ. இங்க என்ன வரும்? எஃப்ஏ அண்டர் ஸ்கோர் இங்கே மைனரா? எஃப்ஏ அண்டர் ஸ்கோர் மைனர் சார். அவ்வளவுதானா? எஸ் சார். வந்துருச்சு. எஸ் சார், 7 க்ளோஸ் கொடுத்துடலாம் சார். கேட்டகரி ஃபிளெக்சிபிள் 7 க்ளோஸ். முடிச்சிட்டோம். ஆ. இப்போ 7 க்ளோஸே கொடுத்துடலாம் சார். வண்டி கேஃப். இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரிஸ் பண்ணிட்டோம் சார். நெக்ஸ்ட் லொகேஷன். மேனேஜ் செக்டரா? எஸ் சார். ஆடா சர்ச்சா? இல்லை சார், எம்டி சர்ச் பண்ணி இருக்க ஒரு இதை டிசேபிள் பண்ணிடலாம் சார். அசெட் லொகேஷன் ஃபீல்டு. எஸ் சார். எடிட் ஐகான் கொடுத்து உள்ள போய் டிசேபிள் பண்ணி. கிரியேட் பண்ணுமா? இப்போ ஆட் கொடுக்கலாம் சார். இதுவும் கேஎஃப்எஃப் லொகேஷனுக்காக கேஎஃப்எஃப் கிரியேட் பண்ணுறோம் சார். ஓகே, சேவா? எஸ் சார். ஆடு ஆடு தானே? ஆட் தான் சார். இங்கே நம்ம கண்ட்ரி அப்புறம் ஸ்டேட்டு சிட்டி அது மாதிரி வச்சுக்கலாமா சார்? ஆ, ஓகே. இதுல ஓகே சார். ஒரே இதுல ஒண்ணு ஒண்ணா பண்ணணுமா? எஸ் சார், கண்ட்ரிக்கு தனியாக பண்ணோம், திரும்ப ஸ்டேட்டு சிட்டி ஸ்டேட் அது மாதிரி வந்துருச்சு. என்னென்ன ஸ்டேட் இருக்கோ. செக்மெண்ட் இருக்கு. ஸ்டேட் பண்ணுமா இப்போ? எஸ் சார், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் சார், கண்ட்ரி வைஸ். ஆ. ஸ்டேட் சீக்வன்ஸ் ரெண்டு தானே வரும் ஸ்டேட். ஓகே சார். ஓகே. எவ்வளவு, 20யா? எஸ் சார், இதுக்கு 10 ஓகே தான் சார். ஓகே 20. சார் செக்மெண்ட் டூ சூஸ் பண்ணும் சார், த்ரீ சூஸ் பண்ணும். அதுல ஒன் டூ வந்து சூஸ் பண்ணிட்டோம்ல, மேஜர் மைனர். எஸ் சார். இங்க என்ன பண்ணணும்? இதுக்கு எஃப்ஏ அண்டர் ஸ்கோர் ஸ்டேட்டுன்னு வரும் சார். 8 கவுண்டி. எஸ். சேவா? எஸ் சார். ஸ்டேட் பண்ணிட்டோம். இப்ப கண்ட்ரி பண்ணணுமா? எஸ் சார், கண்ட்ரி அப்புறம் ஐயோ, சிட்டி அதுல அது கவுண்டி மாதிரி. சூஸ் பண்ணிருக்கேன். அதுல ஸ்டேட்ல சூஸ் பண்ணணும். சார் அது ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த கவுண்டின் வந்துருச்சு. ஓ, அதுக்கு பதில் தானா? எஸ் சார். ஓகே, அடுத்து ஆடா? நெக்ஸ்ட் இதுக்கு ஆட் கொடுத்து இதுக்கு பண்ணிடலாம் சார். ஆனா ஸ்டேட் செக்மெண்ட் தான் காமிக்குது, கவுண்டி அதெல்லாம் மாறாதா? இல்லை சார், அது நம்ம இங்கே லேபிள் அசைன் பண்ணா இங்கிட்ட வந்துடும் சார். இப்ப ஸ்டேட்டா? ஸ்டேட்டுக்கு பண்ணிட்டோம் சார், இப்போ நம்ம சிட்டிக்கு பண்ணிக்கலாம் சார். அது ஆட்டோமேட்டிக்கா வராது.
சார் ஏபிஐ நேம் டிஃபால்ட்டா ஜென்ரேட் பண்றது சார். இது 3யா? சார் சீக்வன்ஸ் 3. எஸ் சார் கரெக்ட். 10ஆ? ஓகே சார். நெக்ஸ்ட் காலம் வந்து செக்மெண்ட் 3 சார். டிஃபால்ட் வேல்யூ செட் கோடு வந்து சிட்டி சார், FA_city. சார் இதுக்கு லேபிள் அசைன் பண்ண வேணாம் சார், ஏன்னா இது ஸ்டேட்னால ஆ, அதை எடுத்துடலாம் சார், லேபிள் எந்த அசைன் பண்ண. லேபிள் எடுக்கணும்? சார் இது கீழே சிட்டி கிளிக் பண்ணணும் சார். இது இல்லை சார். எடுத்துருவா. ஓ, இது வேண்டாமா? எஸ் சார். கீழே இருக்க சிட்டிக்கு சார். எடிட் கொடுத்து. இதுக்கு எதுவுமே தேவையில்ல. தேவையில்ல சார். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு மட்டும் பண்ணிடலாம் சார், சீக்வன்ஸ் 1. ஒன்னா? ஒன்றா கொடுத்துருங்க சார். இது வித்து 20யா? ம் 2010 ஓகே தான் சார். செக்மெண்ட் 3யா? 4? இல்லை சார், 1 சார். ஏன்னா செக்மெண்ட் 1. ஓ, கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இருக்கணும். எஸ் சார், FA_country அது மாதிரி. இது இல்லை வேண்டாமா? சார், இது ஸ்டேட் லேபிள் மட்டும். பண்ணுமா? எஸ் சார். இல்லை சார், ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டேட் லேபிள் அசைன் பண்ணும். ஓகே, பண்ணியாச்சு. கவுண்ட்ரி ஸ்டேட். சரி. எஸ் சார். இன்னும் பில்டிங்கும் எந்த பில்டிங்னு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் சார். இல்ல, இது போதும். ஓகே சார். 7 க்ளோஸ் கொடுத்துடலாம் சார். சேவ் அண்ட் க்ளோஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம் சார். அப்புறம் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் பண்ணணும் சார். கீ இங்கே தான் லொகேஷன் சார், இதே பேஜ். ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ட் இங்கதானா? எஸ் சார். வெறும் சர்ச் மட்டும் பண்ணணும் சார். ம் ஒவ்வொன்றுத்துக்கும். மூணுக்குமே பண்ணணும் சார். இதுல என்ன இப்படி ஆயிருக்கு? சார் டெப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் சார், இன்னும் நம்ம டெப்ளாய் பண்ணல சார். மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ். எஸ் சார். அசட் கீ எனேபிள்ல இருக்கு சார். ம். ஏன்னா நம்ம அசட் கீ பண்ணல சார், அதையே நம்ம இது பண்ணிக்கலாம் சார், ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, இது டன் மட்டும் கொடுத்துடலாம் சார். ஆல்ரெடி இருக்கு. சார். நெக்ஸ்ட் கேட்டகரியை கிளிக் பண்ணி மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் சார். இல்ல கிரியேட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம் சார். என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணுமா? எஸ் சார். என்ன கிரியேட் பண்ணும்? சார் நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம்ல சார், ஆமா, மேஜர் மைனர்னு சொல்லி, ஆமா, ஆமா. அதை இங்க அட்டாச் பண்ணி அந்த ஃபீல்டை மட்டும் எனேபிள் பண்ணுவோம் சார், ரெக்கார்டுன்ற இல்ல, ஃபீல்டு. நேம் இதுக்கு என்ன கொடுக்கணும்? மேஜரா? இத கேட்டகரி? சார் இந்த ஸ்ட்ரக்சர் நேம் கிளிக் பண்ணுங்க சார். இங்க நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அதே சூஸ் பண்ணிக்கலாம் சார். பி BUDKF கொடுத்து அதே கொடுத்துருங்க சார். இங்க எஸ். ஓகே. ஸ்ட்ரக்சர் தான் அது நெக்ஸ்ட் லிங்க் இந்த பண்ணி. ரெக்கார்டு ஃபீல்ட மட்டும் எனேபிள் பண்ணலாம் சார். சேவ் கொடுத்தோம்னா எனேபிள் ஆயிடும் சார். இங்க ம் டிஸ்ப்ளே ஆயிடுச்சா? இல்ல சார், சேவ் கொடுங்க சார். கொடுத்தனே. இங்க எனேபிள் ஆயிருக்கு. இதுல எனேபிள் ஆகல. இது ஆகணுமா? ஓகே சார். இந்த எடிட் ஐகானை கிளிக் பண்ணி எனேபிள் கொடுங்க சார். எது? எடிட் ஐகான் சார். எஸ். ரெக்வயர்ட் கொடுக்கணுமா? எஸ் சார், இங்க எனேபிள் பண்ணிடுங்க சார். இங்கேயுமா? அதே மாதிரி கீழே பண்ணிக்கோங்க. ஓ, இது மேண்டேட்ரின்ற. எஸ் சார். சேவ் அண்ட் க்ளோஸா செய்வோம். எஸ் சார்.
நெக்ஸ்ட் இப்போ இதே மாதிரி லொகேஷனுக்கு பண்ணும் சார். லொகேஷனுக்கு மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்ன்றது எதுக்கு? ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம். எஸ் சார். இப்போ இன்ஸ்டன்ஸ் தான் பண்ணும், கிரியேட் கொடுக்கணும் சார். இது செலக்ட் பண்ணிட்டு இல்ல சார், செலக்ட் பண்ணாமே கிரியேட் கொடுத்துக்கலாம் சார். இல்ல ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்ன்றது என்னது ஜென்ரலா? சார் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் தான் இதுதானே சார் நம்ம பிஎல் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரக்சரை மல்டிபிள். வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது சார். காப்பி ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் சார். ஓ, அதை எடுத்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். எஸ் சார். இப்போ கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சரை இந்த இன்ஸ்டன்ஸ்ல காப்பி பண்ணிக்கிறோம். இதை இன்ஸ்டன்ஸ் தான் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண முடியும் சார். ம். இது ஓகே, இங்க பண்ணிக்கலாமா? எஸ் சார். மேலேயும் நேம் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா அந்த ரெக்கார்ட் காலம் எனேபிள் பண்ணிக்கலாம் சார். பண்ணி. Okay. சார் இது நீங்கள் ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணிட்டீங்க சார். சேவ் ஆமா. அண்ட் க்ளோஸ். இருக்கு. வா. எஸ் சார். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ இதுக்கும் பண்ணிட்டோம். ஒவ்வொன்றையும் மூணையும் தனித்தனியாக டெப்ளாய் பண்ணணும் சார். சரி. ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி டெப்ளாய் கொடுக்கணும் சார். டெப்ளாய் ஃபில் ஸ்பீல். ஓ, டிப்ளாய்னா இந்த பேக்ரவுண்ட் ஸ்டேட். ஜிஎல்னா ஒரு வாட்டி பண்ணா போதும் சார். ஏன்னா ஒரே ஒரு கேஎஃப் தான் இருக்கும் சார். ஆ ஆ இங்க ஒவ்வொன்றும் பண்ணணும். மூணு இருக்கும் சார். டிப்ளாய்மெண்ட்னா அது எல்லா இதுவும் இதுல பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம் ரன் ஆகுதா? டிப்ளை ஆகுது. எஸ் சார். இது வரை நம்ம பண்ண வேல்யூ செட்ஸ் எல்லாம் கரெக்டா என்ன அதெல்லாம் வேல்யூஸ்லாம் சார். மூணுமே டிப்ளை பண்ணுமா? இது முடிய போகுது. எஸ் சார். அப்படியே. டிப்ளை பண்றேன், நீ லிங்க் அனுப்பு முடிஞ்ச உடனே கூட. ஓகே சார். ஓகே சார். சார் இது ஓகே கொடுத்துடலாம் சார். ஓகே. இதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் என்னம்மா? கேட்டகரிஸ் டெப்ளாய் கொடுக்குது. சக்சஸ்ஃபுல்லா? எஸ் சார். நெக்ஸ்ட் ஒன். லொகேஷன் இல்லையா? எஸ் சார். ரைட், நீ இன்னொரு லிங்க் அனுப்புறியா? ஓகே சார். ஓகே.